எல்லோருக்கும் வணக்கம். வேலைக்கெல்லாம் போகக்கூடியவங்களுக்கு வாரத்துல 2 நாள், 1 நாள் லீவு இருக்கு. கிச்சன்ல வேலை பார்க்குற நமக்கு 365 நாளும் வேலையா தான் இருக்கும். என்னைக்காவது நம்ம கிச்சனுக்கும் நமக்கும் லீவு அப்படின்னா சந்தோஷமாட்டு இருக்கும். என்னதான் வெரைட்டியாட்டு நம்ம கையால சமைச்சாலும், நமக்கு வேற யாராவது சமைச்சு தந்து, இல்லன்னா வெளிய எங்கேயாவது சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் ஆசையா தான் இருக்கும். அப்படிதான் ஒரு நாள் ஒரு ஃப்ரைடே எனக்கும் எங்க வீட்டு கிச்சனுக்கும் லீவு குடுத்துட்டு, பஹரின்ல மர்மரீஸ் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயாச்சது. ஓஹோ! இதுதான் மோட்சமோ! அப்படின்னும் இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறும்போதே தெரிஞ்சுச்சுது. ஏன்னா, மேல போயாச்சுன்னா, அப்படி ஃபுல்லாட்டு, ஓ! இப்படிதான் மோட்சம் இருக்குமோ! அப்படின்னும் நமக்கே தோன்ற மாதிரி இருந்துச்சுது. அத பாருங்க. நம்ம வந்து மோட்சம் ஹெவன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு மாரி கோல்டன் கலர் நெறைய ஃப்ளவர்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல. அப்படிதான் இருந்துச்சு. நான் அந்த பக்கம் நெறைய வீடியோஸ் எடுக்கல. ஆனா ஃபுல்லாவே அப்படிதான் நெறைய இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது ஒரு கடல் மாதிரி இருக்கும். அப்படியே சாப்பாடு நெறைய வெரைட்டிஸ் இருக்கும். எல்லாத்துலயும் நம்ம நீந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா எதுவுமே நமக்கு சாப்பிடறதுக்கு முடியாது. சாப்பிட முடியாதுன்னா 2, 3 ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்டோனே வயிறு ஃபுல்லாயிரும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து டேஸ்ட் பார்க்குறதுக்கு கூட முடியாது. ஏன்னா கொஞ்சமா எல்லாம் எடுத்து டேஸ்ட் பார்க்கும்போதே வயிறு வந்து ஃபுல்லாயிரும். பஃபே தான் என்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நம்ம ஊர் வடகம், நம்ம ஊர் பப்படம். இங்கே வந்து நம்ம ஊர் வடகம், நம்ம ஊர் பப்படம் சாப்பிட்றதுக்கா அப்படின்னும் மனசுல தோணும். அப்புறம் சமோசா, தாமியா, இது லுக்கமேட், பொட்டேட்டோ வெட்ஜஸ். இது வந்து இந்த கேஎஃப்சி ஸ்டைல்ல வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாங்க. இது கார்லிக் பிரெட். ஆக்சுவலா நான் வீடியோஸ் வந்து அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் நான். இது வந்து ஒரு பன் மாதிரி வச்சிருந்தாங்க. உள்ளாடி க்ரீம் வச்சிருந்தாங்க. சாசேஜும் உள்ளுக்க வச்சு இருந்துச்சுது. எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். அன்லிமிட்டட் தான். ஆனா, இந்த இந்த பிளேட்ல எடுத்துட்டு வந்த இது இவ்வளவும் சாப்பிட்டாலே வயிறு வந்து ஃபுல்லாயிரும். நான் எடுக்கும்போது இதெல்லாம் கவனிக்கல. சாப்பிட்றதுக்கு தோணல. வீடியோஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த வீடியோவ திரும்ப எடிட் பண்ணும்போது, ஆஹா! நம்ம தாமியா சாப்பிடலையே, சமோசா சாப்பிடலையே அப்படின்னு தோணுச்சுது. இது எல்லாமே சூப் வெரைட்டீஸ். இது வந்து டால் சூப். இது சிக்கன் கார்ன் போட்டு, அப்புறம் சிக்கன் மட்டும் வச்சு 3 வெரைட்டீஸ் சூப் வச்சுருக்காங்க. அதுக்கு சைடில் நமக்கு போடுறதுக்கும் ஃப்ரைஸ் மாதிரி இந்த மாதிரி சைடில் வந்து பிரெட் பைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த தண்ணி வந்து அங்கே இருக்கிறவங்களே நமக்கு கொண்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் நமக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு, நமக்கு ரொம்ப கோல்டாட்டு வாட்டர் அங்கே இருக்கும். நார்மல் வாட்டர் நம்ம கேட்ட உடனே கொண்டு வந்து அழகாக கொடுக்குறாங்க. இது வந்து மச்சுபோஸ். இது சிக்கன் மச்சுபோஸ், ஃபிஷ் மச்சுபோஸ், சிக்கன் மச்சுபோஸ், லேம் மச்சுபோஸ் அப்படின்னு 3 வெரைட்டீஸில் இருந்துச்சுது. இது கூசி அப்படின்ட்டு இதுவும் ஒரு வெரைட்டீஸ் ரைஸ் தான். அரபிக் ரைஸ் தான். இங்கே மோஸ்ட்லி இந்த அரபிக் ரைஸ்லலாம் பிளாக் லெமன் இருக்குல்ல, ட்ரை லெமன் அது போடுவாங்க. இது ஃபுல்லாகவே பிக்கிள் வெரைட்டீஸ். பிக்கிள் வெரைட்டீஸே ஒரு 10 வெரைட்டீஸ் இருந்துச்சுது. இது மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸில் பண்ண பிக்கிள். இது பர்பிள் கலர் கேபேஜ். அப்புறம் இது வந்து குக்கும்பர் மாதிரி சுக்கினின்னு சொல்லுவாங்களா, அதுவும் குக்கும்பரும் போட்டு, இது பீட்ரூட், ஆனியன், ஆலிவ், கார்லிக்கு இப்படி ஒரு மேலேயும் இருந்துச்சுது. நான் பிக்கிள் தானே, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் டேஸ்ட்டு பார்க்கக்குன்னு எடுத்துகிட்டு வந்தாச்சுது. அப்புறம் இது கொஞ்சம் பேஸ்ட் வெரைட்டீஸ். பேஸ்ட்னா ஹுமூஸ்ன்னு சொல்கிறது, கொண்டக்கடலை இருக்குல்ல, அதை பேஸ்ட் பண்ணி. அப்புறம் ரைத்தா, இதில் வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. பிரிஞ்சால்லையும் ஒரு பேஸ்ட் பண்ணுவாங்க. தில்லுன்னும் ஒரு கீரை உண்டு. அந்த இதுவுமே தயிரில் வெட்டி போட்டு ரைத்தா மாதிரி செய்து வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த தில்லுன்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் புல் மாதிரி டைப்பில் இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நார்த் இந்தியாவிலேருந்து அந்த விம்பின்னு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. அவங்க வீட்டில் அவங்க சாப்பாடு புலாவ் பண்ணாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் டேஸ்ட்டு பார்த்தேன். அது ஒரு டிஃப்ரெண்ட் வாசனையில் இருக்கும். பர்கர் இருந்துச்சுது. ஆனால் இதெல்லாம் நம்ம எடுக்கலை. ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா அந்த ஒரு பர்கர் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும். நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல, எல்லாமே
டேஸ்ட்டு பார்க்கணும். சாப்பிடணும்னு இல்ல. எல்லாம் டேஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு தான். இது வந்து ஈஜிப்ஷியன் ஃபுட் இது. ஆக்சுவலி நம்ம சேனல்ல இது போட்டிருக்கிறேன். கொசாரி அப்படின்னும். அது என்னன்னா, பாஸ்தா, வெர்மிசெலி, ரைஸ், டால் எல்லாம் சேர்த்து போட்டு குக் பண்ணுறது. இது வந்து பாஸ்தா. தனியாட்டு வெஜிடபிள்ஸ், சிக்கன், சாசேஜ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நான் அதெல்லாம் சாசேஜ்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அதனால் அதெல்லாம் நான் எடுக்கல. சாப்பிட்றது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் இது வந்து சிக்கன் டிக்கா மசாலா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் டிக்கா மசாலா. அப்புறம் இது வந்து வெஜிடபிளே 2 டைப்பில் வந்து கிரேவி வச்சுருந்தாங்க. ஒயிட் கலர். இது ஃபுல்லாகவே அரபிக் டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதில் நிறைய மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. நான் இவ்வளோ அந்த இது மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சமாக அந்த 2 பீஸ் சிக்கன் வச்சு அந்த டிக்கா மசாலா, அப்புறம் வெஜிடபிள் கிரேவி இருக்குல்ல, சாப்பிட்டேன்னு சொல்லியாச்சுன்னா அது இவ்வளோ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். மீதி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டரில் எடுத்துகிட்டு வந்தேன்ல, அதுவே வயிறு ஃபுல் ஆயிட்டுது. அந்த தில்ன்னு சொல்லக்கூடிய லீஃப் இருக்குல்ல, இது வந்து அதிபன் எடுத்தது. அவன் சும்மா இந்த மாதிரி டிக்கா ஃபுல்லாக இந்த மாதிரி வெரைட்டிஸ் எடுத்துட்டானா, இது இந்த கபாப் அதெல்லாம் இருக்கும். நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி இந்த குபூஸ் இருக்குல்ல, அதுவுமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுப்பாங்க. அந்த தில்னு ஒரு லீஃப் சொன்னேன்ல, அது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் மாலான்னு ஒரு ஆண்டி கர்நாடகாவில் இருந்தாங்க. அவங்களும் அதில் புலாவ்லாம் பண்ணி தருவாங்க. உப்புமாலலாம் போடுவாங்க. அப்பவும் நான் அது வந்து டேஸ்ட் பார்த்துருக்குறேன். இது வந்து டால் ஃப்ரைனும் கொண்டக்கடலை இருக்குல்ல, அதுக்கு மசாலா. இது வந்து ஒக்ரான்னா நம்ம ஊரில் வெண்டைக்காய் இருக்குல்ல, லேடீஸ் ஃபிங்கர், அதை ஒக்ரான்னு சொல்கிறாங்க. அதுவும் லேம்புனா மட்டன் தான். அது போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து அரிசியும் வெறுமிசெலியும் சேர்த்து போட்டு சமைச்சிருக்காங்க. பார்க்கும்போது தான் டிஃப்ரெண்ட்டாவோ இப்படி இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா தான் இருக்குமோ அப்படின்னு ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து ட்ரை பண்ணலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. பாஸ்மதி ரைஸ், வெறுமிசெலி 2மே சேர்த்து போட்டு சமைச்சிட்டு மேபி டால் ஏதாவது வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது பிளெயின் ஒயிட் ரைஸு. எனக்கு இது ஒழுங்கா பார்க்குறதுக்கு கண்ணாடி ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. நான் அதனால தான் அதை பார்த்து இது வந்து ஆக்சுவலாக பெர்ரீஸ் இருக்குல்ல, ட்ரை பெர்ரீஸு, அதை போட்டு பண்ணக்கூடிய ரைஸு. சாஃப்ரான் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. அந்த நேம் பார்த்துருக்குறேன். அது ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணணுன்ட்டு. இங்கே ஒரு ஃப்ரெண்டு உண்டு, ஒரு பாரின் ஃப்ரெண்டு. அவங்க வந்து இது அடிக்கடி இது செய்துட்டு, இந்த சாப்பாடு செய்துட்டு, அதுக்கு மேலே சிக்கன் இருக்குல்ல, அதை வந்து அவங்க கிரில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டேட்டஸில் சிலப்போ வைப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். முந்தி எங்கள் வீட்டுக்கு டியூஷனுக்கு வரும் அந்த பொண்ணுக்கு அம்மா. ஆனால் அவங்களுக்கு ரெசிபி வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியலை. நிறைய நாள் கேட்பேன் அது ரெசிபி எப்படின்னோ, அவங்களுக்கு கரெக்டாக சொல்ல தெரியலை. இது வந்து நான் குபூஸ் சொன்னேன்ல, சைடில் இந்த மாதிரியே மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுருக்குறாங்க. நமக்கு வேணும் அப்படின்னா அதில் போட்டு ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு தந்துடுவாங்க குபூஸ். இதுலேயும் இந்த நிறைய இந்த பிஸ்ஸா அதெல்லாமே. நான் அந்த ஒரு ரைஸ் சேனலில் பெர்ரீஸ்லாம் போட்டு அது கொஞ்சம். அப்புறம் இது அந்த மச்சுபூஸ், ஃபிஷ் மச்சுபூஸ். ஆக்சுவலாக இது ஃபிஷ் எல்லாமே நல்ல ஃபிஷ்ஷாக இருக்கும். நல்ல காஸ்ட்லியான ஃபிஷ் தான் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த வெறுமிசெலியும் ரைஸும் போட்டது, அதுவும் கொஞ்சமாக அந்த கொண்டக்கடலை. இவ்வளோ தான் நான் சாப்பிட்ட ரைஸ்ன்னு சொல்லிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் டேஸ்ட்டு பார்க்குறதுக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அந்த ஈஜிப்ஷியன் எடுத்து பார்க்க போயாச்சுன்னா நிறைய சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே டேஸ்ட்டு தான். எல்லாமே டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு தான் எடுத்தது. ரைஸ் வெரைட்டிஸ்லேயே பாருங்கள், 10 போல் ரைஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. இது வந்து சில்லி சிக்கன் இருக்குது. இதுவும் ஏதோ ஒன்று. நான் அது சில்லி சிக்கன் மட்டும், அது ஆக்சுவலாக ஃபிஷ்ஷில் ஏதோ வச்சுருக்காங்க. இந்த சில்லி சிக்கனில் 2 பீஸ் தான் டேஸ்ட் பார்க்கணும் எடுத்திருந்தேன் நான் எப்படின்ட்டு. இது வந்து சிக்கன் 65ன்னு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது நம்ம ஊர், எதுவுமே நம்ம ஊர் ஸ்டைல் கிடையாது. பப்படம், வடகம் மட்டும்தான் நம்ம ஊரில் உள்ளது. மீதி எல்லாமே இவங்க அரபிக் ஸ்டைலில் உள்ளதான். அந்த சிக்கன் 65ல் அவங்க கேப்சிகம்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து நார்மலான ஃப்ரைட் ரைஸ். அப்புறம் இது நூடுல்ஸு. பிள்ளைங்கள் நிறைய பேர் இந்த ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்லாம் விரும்பி எடுப்பாங்கள்ல. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஹரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மீட்டு, சிக்கன், வீட் எல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறது. இதுவும் எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் இதை டேஸ்ட்லாம் பார்க்கல. எப்படி இருக்குன்னு தெரியலை. ஜஸ்ட் அதை அப்படி பார்த்துட்டேன், அவ்வளோதான். அப்புறம் சாலட். எனக்கு இந்த சாலட் வெரைட்டிஸ் ரொம்ப பிடிக்கும். நிறைய வெரைட்டிஸ் சாலட்டில் இருந்துச்சு. ஆக்சுவலி சொல்ல போயாச்சுன்னா இந்த சாலட் மட்டுமே நமக்கு போதும், வயிறு வந்து ஃபுல்லாயிரும்.
உங்களுக்கு தெரியும் நான் சில நாள் வந்து இந்த லுலுலலாம் போயாச்சுன்னா, அங்க வந்து இந்த சாலட் மட்டுமே நான் வந்து டின்னருக்குன்னு எடுத்துட்டு வர்றது. அப்ப பாருங்க அது மட்டுமே நமக்கு சாப்பிட்டா போதும். சாலட்லே ஒரு 15 வெரைட்டீஸுக்கு மேல வச்சிருக்கிறாங்க. இந்த ரெசிபிலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். தபூஸ் தபூஸ் அப்படின்ட்டு. இதில கொண்டைக்கடலைலாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. பார்ஸ்லின்னு ஒரு லீஃப் இருக்குல்ல அதில. அப்புறம் இது வந்து ஃபெடா சீஸ். இது வந்து பீட்ரூட் அப்புறம் பல்கர்னு வீட்ன்னு ஒரு இதெல்லாம் போட்டு நான் ரெசிபீஸ் அ வீடியோஸ் போட்டிருப்பேன். இது ஆக்சுவலா வந்து கேரட்டு. கேரட்ட வந்து அவங்க வந்து அந்த நூடுல்ஸ் மாதிரி அழகா வெட்டியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க வெட்டியிருக்க மாட்டாங்க. ஏதாவது மிஷின்ல போட்டிருப்பாங்க. எனக்கு நெறைய சாலட் சாப்பிட ஆசை. ஆனா ஆல்ரெடி அது அவ்வளவும் சாப்பிடும்போதே வயிறு ஃபுல் ஆயிட்டுது. திரும்ப ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த சாப்பாடு இதுக்குள்ள போயிட்டு 2 நாள் அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்படி பொறுமையாலாம் சாப்பிடலாம். என்ன பண்ண? நம்ம இருந்ததே ஒரு 2 ஹவர்ஸ் இருந்தோம். 2 ஹவர்ஸ் இருந்து பொறுமையா அப்படியே சாப்பிட்டுட்டு, அப்படியே சாப்பிட முடியாது. நமக்கு நார்மலாட்டு நம்ம அ டெய்லி இது வந்து ஆக்சுவலி சிக்கன் பிரியாணி. நான் டேஸ்ட் பண்ணதுக்கு கூட எடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வயிறு வந்து நல்லா ஃபுல் ஆயிட்டுது. பார்க்குறதுக்கு அழகா இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி இருந்துச்சுது, லேம்ப் பிரியாணி இருந்துச்சுது. இது அந்த சாலட் எல்லாம் நான் எடுத்துட்டு வரும்போதே, பிஸ்ஸா போட்டு வச்சிருந்தாங்க. இது பிளெயின் பிஸ்ஸா தான். பிஸ்ஸாலே 2, 3 வெரைட்டீஸ். அது பக்கத்திலேயே இந்த பன் வெரைட்டீஸும் 2, 3ன்னு இருந்துச்சு. பிஸ்ஸா மட்டும் ஒரு பீஸ் எடுத்துட்டு வந்தேன். வேற ஒண்ணும் எடுக்கல. அ இது நம்ம 2 ஹவர்ஸ் இருக்கும்போது, நம்ம இவ்வளோதான் என்ன நமக்கு ஸ்டமக் நம்ம ஆல்ரெடி ஒரு இதுக்கு செட் ஆயிருக்கும்ல. கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். டெசர்ட் இது. இது ஆக்சுவலா அதிபன் எடுத்துட்டு வந்த டெசர்ட் இது. ஆ நான் அப்புறம் எனக்கு டெசர்ட் எடுக்கணும். டெசர்ட்லாம் அப்புறம் இது சாப்பிட்டோனே வயிறு ஃபுல் ஆயிட்டு, சரி ஓகே டெசர்ட் சாப்பிடலான்னு போகும்போது, அப்ப தான் அதில கொண்டு வந்து திரும்ப அவங்க அந்த லேம்ப் கோசின்னு சொல்றது ஃபில் பண்ணாங்க. சரி ஓகே. அத அப்படியே திரும்ப வீடியோ எடுத்துட்டு, இந்த மாரி ஜூஸ் வெரைட்டீஸ் நெறைய வச்சிருக்கிறாங்க. லெமன் மின்ட், ரோஸ் மில்க் அப்புறம் வெறும் லெமன், அப்புறம் இவங்க இந்த ரோஸ் சாஃப்ரான் ட்ரிங்க்னு ஒண்ணு குடிக்கிறாங்க. அப்புறம் ரோஸ் நார்மலாட்டு குடிக்கிறாங்க. அப்புறம் கோல்டு காஃபி, கொக்கோ கோலா அந்த மாதிரி. அப்புறம் இது வந்து உமாலின்ட்டு இவங்க டெசர்ட் தான். அப்புறம் ப்ரௌனி ஏதோ வச்சிருந்தாங்க. காஃபி பண்றதுக்கும் அதுலயும் எல்லாமே பால் பவுடர் எல்லாமே போட்டு வச்சிருக்கிறாங்க. இது ஏரியா ஃபுல்லா டெசர்ட் தான். டெசர்ட்லேயே ஒரு 15 வெரைட்டீஸ் இருக்கும். சொல்ல போயாச்சுன்னா, இங்க சாப்பாடுன்னு சொல்லியாச்சுன்னா, ஒரே இடத்துல ஒரு 70 வெரைட்டீஸ்க்கு மேல சாப்பாடு. பாருங்க. இந்த கேக் இந்த ஐட்டம்ஸே பாருங்களேன், ஒரு 10 வெரைட்டீஸுக்கு மேல இருக்கும். சாலட் ஒரு 10 வெரைட்டி, அப்புறம் ஸ்டார்ட்டர்ஸ் ஒரு 10 வெரைட்டி, ரைஸே ஒரு 10 வெரைட்டி. அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு ஒரு 70 60, 70 வெரைட்டீஸ் ஃபுட் வந்து இதில இருக்கும். ஆ இதுலயுமே நெறைய வெரைட்டீஸ் கேக். இது வந்து கேரமல் இருக்குல்ல, அது ஜெல்லி, அப்புறம் இதில இது ஐஸ்கிரீம் இருக்குது. நமக்கு வேணும்னா நம்ம கேட்டா குடுக்குறாங்க. இந்த பிங்க் கலரா இருக்கக்கூடியது நான் ஃபர்ஸ்ட் டைமா அந்த டேஸ்ட் பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேக் அதுக்கு மேல ரோஸ் மில்க் விட்டுருப்பாங்க போல. ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் இது என்ன மின்ட் அப்புறம் அ லெமன் மின்ட் அதுவும் ரோஸ் மில்க்கும் அது 2ம் எடுத்துட்டு வந்தாச்சுது. அவ்வளோதான் குடிச்சிட்டு அப்படி கஷ்டப்பட்டு மேலே ஈஸியா ஏறணும். எப்பவுமே மோட்சத்தில இருந்துட்டு கீழ வரணும்னா கஷ்டமா இருக்கும்ல. அப்படியே மேலே சாப்பிட்டுட்டு கீழ வந்தாச்சு. கீழ இவங்களுக்கு இந்த ஷாப் எப்படி இருக்கும்னா, மேலே வந்து ரெஸ்டாரண்ட், கீழ வந்து அவங்களுக்குன்னு உள்ள இந்த மாரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வச்சு அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நெறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் நெறைய பாத்திரம் அதெல்லாம் சூப்பர் மார்க்கெட் இது ஆக்சுவலாட்டு. இந்த மசாலா பொடி தான் அவங்க மெயினா சாப்பாடெல்லாம் யூஸ் பண்றாங்க. இல்ல ஹோல் ஸ்பைசஸ் நம்ம ஊர்ல ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் இருக்கும்ல, அத மாரி தான். இதில வந்து அவங்க ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குல்ல, அது முழு முழு ரோஸ் பெட்டல்ஸும் இருக்குது. அவங்க சாப்பாட்ல அந்த ரோஸ் அதுவும் நெறைய சேர்க்குறாங்க. நம்ம ரோஸ் எசன்ஸ் இல்லன்னா ரோஸ் வாட்டர் நமக்கு விடுறதுக்கு பதிலாட்டு, அவங்க அந்த ரோஸே அந்த பொடியில போட்டு அவங்க மிக்ஸ் பண்ணிடுறாங்க. பொடி அவை எல்லாமே. அ அந்த மஞ்சள், மத்தபடி மல்லி, மிளகு எல்லாமே நம்ம நம்ம யூஸ் பண்ற மாரி தான். நல்லா சாப்பிட்டாச்சுன்னா என்ன நல்லா தூக்கம் வரும். அப்படியே வெளிய வந்தாச்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும்னு இல்ல, ஆசையா பார்த்துருப்பீங்க. இது நைட் நேரம் இது ஆக்சுவலா இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம வீட்டு பக்கம் தான். நான் வந்து திரும்ப இந்த பக்கம் வரும்போது நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதாவது லைஃப்ல நெறைய பைசா இருக்கும். ஆனா,
நிறைய நோய் இருக்கும். எதுவுமே சாப்பிட முடியாது. டயபெட்டிக், கொலஸ்ட்ரால் அது இதுன்னு இருக்கும். பைசா எதுவுமே இருக்காது. நோய் எதுவுமே இருக்காது. எல்லாம் சாப்பிடலாம். ஆனா, சாப்பாடு எதுவுமே கிடைக்காது. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட ஆட்கள் வந்து கஷ்டப்படுவாங்க. 1 இட்லி கிடைக்காதா? 2 இட்லி கிடைக்காதான்னு இருக்கும். லைஃபு இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ.